ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பாலக்கீரை பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாலக்கீரை பக்கோடா பண்ணுறதுக்கு பாலக்கீரையை அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரைனாலே அதில் சத்துக்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பாலக்கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் இந்த கீரையை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரத்த சோகை பிரச்சனை வராது, அல்சைமர் மாதிரியான பிரச்சனைகள் வராது. இப்போ இந்த பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது மூணையுமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக இந்த பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் அரைச்சி இந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியை இந்த கீரையில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு பதிலாக உருளைக்கிழங்கை கூட நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த கீரை பிசையும் போதே அதிலே தண்ணி விடும், அதனால் பார்த்து அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவை போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானோன்னே இந்த பக்கோடாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். நம்ம இது டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. 2 பக்கமுமே திருப்பி விட்டு இதை வேக விடணும். கீரை விரும்பி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கீரையை பொரியல் செஞ்சு கொடுக்கறது போல் இந்த மாதிரியும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே நல்லா வேக விட்டு இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பக்கோடா ரெசிபீஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள்.